ஹாய், இவர் பேர் ஸ்டாலின். இவரும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் டாக்டரா இருக்காங்க. இவங்க ஒரு புதுசா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் மேல ஒரு இன்ஜெக்ஷன் ஊத்துறாங்க. அந்த இன்ஜெக்ஷன் அவரோட உடம்புல இருக்க தோல் எல்லாமே உறிஞ்சி வெறும் எலும்பு மட்டும் தெரிய ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா அந்த எலும்பும் மறைஞ்சு போகுது. இப்ப இவர் எங்க இருக்காருன்னே கண்டுபிடிக்க முடியாது. ஆனா ஒரு மானிட்டர்ல மட்டும் அவர் என்ன பண்றாரு, எங்க போறாரு, வராரு அப்படிங்கறத தெரிஞ்சு இந்த எக்ஸ்பெரிமெண்ட் கம்ப்ளீட் பண்றதுக்கு நாளைக்கு ஆயிடும். அதனால இன்னைக்கு நைட் மட்டும் யாராவது இங்க ஸ்டே பண்ணணும் அப்படிங்கவும் இந்த லேடியை விட்டுட்டு போறாங்க. இந்த லேடியும் அவரை பாதுகாக்கிறதுக்காக இருக்கிறாங்க. ஆனா அவரு அந்த லேடி கிட்ட ஏன் மிஸ்பிஹேவ் பண்றாரு, கண்டிப்பா இவராதான் இருக்கும் அப்படிங்கறத அந்த லேடி கண்டுபிடிச்சிடறாங்க. ஏன்னா அந்த பெட்ல பார்த்தா அவரு இல்ல. சோ இங்கதான் வேற எங்கேயும் சுத்திட்டு இருக்காரு, என்கிட்ட மிஸ்பிஹேவ் பண்ண பாக்குறாரு அப்படின்றத கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்ததுக்கு அப்புறமா அவரை பத்தி சொல்றாங்க. அவர் என்கிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்ணாரு அப்படின்னு. ஆனா அவங்க யாருமே ஒத்துக்கல. அவர் ரொம்ப ஜெனியூனான ஆளு, அவரை போய் இப்படி ஏன் சொல்ற அப்படின்னு. இந்த எக்ஸ் லவர் இருக்கார் இல்லையா, இவரு இன்னுமே ஸ்ட்ராங்கா அவரை நம்புறாரு. ஆனா அந்த பொண்ணு என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பொண்ணு வந்து டாய்லெட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெஸ்ட் ரூம் போறாங்க. அங்கேயும் ஒருவேளை அந்த பொண்ணு சொன்னது உண்மையா இருக்குமோ, இங்க யாராவது இங்க இருந்து நம்மளை மறைச்சு பாக்குறாங்களோ அப்படின்னு சந்தேகப்படுறாங்க. அவங்க ஒரு மாய கண்ணாடியில பாக்கும்போது இங்க இருக்கிறது யாருமே இல்ல அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அவங்க டாய்லெட் போயிட்டு வராங்க. எல்லா கேர்ள்ஸுமே கொஞ்சம் பதட்டமாவே ஆகுறாங்க. சரி, அவரை மறுபடியும் இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் உயிரோட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் நரம்புல ஒரு இன்ஜெக்ஷன் போட்டு மறுபடியும் கொண்டு வரதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா அவங்களோட எக்ஸ்பெரிமெண்ட் ஃபெயிலியர் ஆயிருது. வெறும் அந்த நரம்பு மட்டும் வருதே ஒழிஞ்சு அவரோட சதைகள்லாம் எதுவும் வரல. அவர் அதுக்கு மேல அங்க இருக்க முடியாம பொறுத்துக்க முடியாம நான் இங்க இருந்து உடனே கிளம்பி ஆகணும், நீங்க ஏதாவது என்ன பண்ணிருவீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரா ஒரு போர்வையா உடம்புல பூத்திட்டு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறாரு.